என்னமா பேசுற நீ? பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பம்னு நினைச்சுதானே நாங்க எல்லாத்தையும் செஞ்சோம். இவங்க உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்ல நீ யாருமே யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. அதுவும் ரஜினி மேல எந்த தப்புமே இல்ல. ராகவி உண்மை தெரிஞ்சுதான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னான். அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கழுத்துல தாலி கட்டுனா காலம் முழுக்க கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுதான் பார்த்திபன் இப்படி பண்ணிட்டான். நீ கவிதா, நீ என் தங்கச்சி. உள்ள உசுறு பொழைச்சும் அசையாம கிடக்கிறவ நீ தூக்கி வளர்த்தவ. அத மறந்துடாத. அண்ணா, நான் எதையுமே மறக்கலன்னு. ராகவி இந்த அளவுக்கு போவான்னு யாருமே நினைக்கலையே. இந்த அளவுக்கு அவ போவான்னு நினைக்கலனா வேற என்ன நினைச்சாங்க இவங்கெல்லாம்? அவன் இஷ்டத்துக்கு எவ கழுத்துல தாலி கட்டிட்டு எல்லாத்தையும் பேசியே சரி கட்டலாம்னு நினைச்சிருக்காங்க. சார், என் பையன் தப்பானவன் இல்ல சார், ரொம்ப நல்ல பையன். கூட இருக்கிறவங்கள கூட எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவன். ராகவிய நினைச்சு அவ எவ்வளவு வருத்தப்பட்டான்னு நீங்க உங்க தங்கச்சிய கேளுங்க. சார், பார்த்திபனை அவங்க அப்படி அடிச்சு போட்டிருக்காங்க சார். எங்களால அவனை அப்படி பார்க்க முடியல சார். அடிச்சு போட்டு என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் ரத்தம் வந்திருக்குமா? என் பொண்ணு நிலைமையை விட அவன் நல்லா தானே இருக்கான். அண்ணன், கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க. நம்ம ராகவி சீக்கிரமா நல்லா ஆயிடுவா. அவளுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரஜினி பார்த்திபன் வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்கட்டும். இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்குனா நம்ம ராகவி வாழ்க்கைக்கும் அது நல்லது இல்லன்னு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அண்ணன், பார்த்திபன் மேல கொடுத்திருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிடலாங்க. கவிதா, இப்ப வரைக்கும் நீ என் தங்கச்சின்ற முகத்துக்காக தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பத்தை கெடுத்த உங்களுக்காக வக்காலத்து வாங்கி நிக்காத. இல்லன்னு நான் என்ன சொல்றேன்? வேணா கவிதா, நமக்குள்ள அண்ணன் தங்கச்சின்ற உறவு நிலைச்சு நிக்கணும்னு நீ நினைச்சினா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசாத. கேஸ வாபஸ் வாங்க முடியாது. நீ போன வை. எது போய் எது உண்மை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பார்த்திபன் ஏன் விருப்பத்தோட தான் எனக்கு தாலி கட்டணும். அதுதான் உண்மை. நான் தாலி அறுக்க போனது, உன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னது, பார்த்திபனை வீட்டு வாசல்ல உட்கார வச்சது, இது எல்லாமே போய். நாங்க அப்படி நடிச்சோம். நடிச்சோம்னா
யாரெல்லாம் அப்படி நடிச்சீங்க? நானும் பார்த்திபனும். எதுக்காக நடிச்சீங்க? எங்க 2 பேரோட லவ்வுக்கும் பார்த்திபனோட அக்கா சம்மதிக்கணும். இனிமே உன் வாழ்க்கையில பார்த்திபன் இல்ல. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. இனிமே அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது. உங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. இப்போ இந்த நிமிஷத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு சத்தியம் பண்ணு. என்ன அனிதா இது? வேற இடத்துல அவனுக்கு பொண்ணு பார்த்தாங்க. இவன்தான் என் தம்பி பார்த்திபன். ராகவி, உனக்கு இவனை பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுமா. அப்பதானே அடுத்த விஷயம் பேச முடியும். என்னம்மா, பிடிச்சிருக்கா? அதனால நானும் பார்த்திபனும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது எல்லாமே. என்னங்க இது? இது எவ்வளவு பெரிய குற்றம்னு தெரியுமாமா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இதனால பாதிக்கப்படும்னு உங்களுக்கு தோணலையா? நினைச்சேன். ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. அவகிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவ இந்த அளவுக்கு போவான்னு நினைக்கல. எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ, ஏய், நாசமா போவடடி. நல்லாவே இருக்க மாட்டேன். அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஒருவேளை ஏதாச்சும் ஆயிருந்தா உங்களால அதை திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன தைரியத்திலமா இதெல்லாம் செஞ்சீங்க? விருப்பமே இல்லாத திருமணத்துக்கு இவரை கட்டாயப்படுத்தினதுனால வந்த பிரச்சனை இதெல்லாம். இந்த வழக்கில் விருப்பத்தோட தான் ரஜினி கழுத்துல பார்த்திபன் தாலி கட்டியிருக்காருங்கிறது உறுதியாயிருக்கு. மைலாட், ஒருவேளை பின்னாடி இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிய வந்தா என்ன பண்றது? அவர் கட்டின தாலி இந்த பொண்ணு கழுத்துல தானே இருக்கு. அதுல எந்த பொய்யும் இல்லல்ல. உங்களுக்கு இவங்க ஏமாத்துறாங்கன்னு சந்தேகமா இருந்தா 6 மாசம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள இவங்க சேர்ந்து வாழலன்னு கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுங்க.
அப்ப இந்த கேஸ்ல இவங்க இப்ப பொய் சொன்னதுக்கும் சேர்த்து 2 பேருக்கும் தண்டனை வழங்கப்படும். இப்பொழுது பார்த்திபனை விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நான் சொல்றது கேளுமா, இவங்களெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். அமைதியா இரு. ஏய் ரஜினி, என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிட்டியே. நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிடுவ. இங்க பார், இந்த கோர்ட்டை வேணா நீ ஏமாத்தி இருக்கலாம், ஆனா மேல கடவுள்னு ஒரு கோர்ட் இருக்குல்ல, அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அதுல இருந்து நீ தப்பவே முடியாது. வா பாருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆண்டவன் சும்மா விட மாட்டான், பாத்துக்கோ. நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, உருப்பிட மாட்ட. அக்கா, இன்னொரு தடவை என்ன அக்கான்னு கூப்பிட்ட உன்னை கொன்னிடுவேன். நீ எல்லாம் கூட பிறந்தவனாடா? அனிதா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. யார் என்ன செஞ்சாங்கன்னு அவங்க வாயாலேயே சொன்னாங்கல்ல, அத நீங்களும் தானே கேட்டீங்க. என்ன சொன்னாங்கன்னு மட்டும் பார்க்காத, ஏன் சொன்னாங்கன்னு கொஞ்சம் யோசி. இன்னொரு தடவை ரஜினி மேல கை வச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட் என்ன அடிப்பா, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. ரஜினி, ஏய் சி, நடிக்காத. உன் சுயரூபம் என்னன்னு தான் நான் தான் இப்ப பார்த்தனே. என்ன நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போறீங்க. ராதிகா, நீ சும்மா இருக்கா? உனக்கு மட்டும்தான் எங்க மேல அக்கறை இருக்கா? எங்களுக்கும் உன் மேல அக்கறை இருக்கு. நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுங்க. இந்த ஒட்டோனி பாசத்தெல்லாம் பல தடவை நான் பார்த்துட்டேன். இந்த சீன் எல்லாம் என் கிட்ட ஓட்டாத. யாரு சீன் ஓட்டுறாங்க? ஏன் இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சல? ரஜினி அக்காக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் நல்லதுன்னு சொல்றேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறீங்களே. முடிஞ்சு போன விஷயத்தையே தோண்டி விளையாடாத ராதிகா. இங்க பாருமா, இவங்க 2 பேரும் பைக்ல போறத பார்த்துட்டு உடனே இவங்க வீட்டுக்கு போய் பார்த்திபனை ரஜினிக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். ஆனா இவன் அம்மா அப்பா 2 பேருக்கு சம்மதம் தாமா. இவதான் என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு ஒத்த கால நின்னா. இதெல்லாம் யாருக்காச்சும் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட எனக்கு உங்களை பத்தியும் இதோ இந்த நம்பிக்கை துரோகிகளை பத்தியும் நல்லாவே தெரியும். திரும்ப திரும்ப அப்படி சொல்லாத அனிதா. அவங்க எந்த துரோகமும் பண்ணல. வாயை மூடுங்க நீங்க.
உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்? என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு முதல்ல? உங்களை காப்பாத்துனதுக்கு அவளுக்கு வாலாட்டணும்னா என்கிட்ட அதை காட்டாதீங்க. அனிதா, அவங்க பெரியவங்க, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏய், யாரு? யாரடி பெரியவங்க? இவங்களா? நிச்சயத்தன்னைக்கு என்ன வேலை பார்த்தாங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. நான் உங்ககிட்ட பத்மாமா. வாமா அனிதா, இவங்க ரஜினி கூட வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ரஜினி உங்களை கீழே தேடிட்டு இருக்கா. அதான் நானும் உங்களை தேடி வந்தேன். இல்லம்மா, அவங்க ஏதோ பேச வந்தாங்க. இல்ல, ரஜினி ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருக்கா. வாங்க போலாம், வாங்க வாங்க. அன்னைக்கே அதை சரியா செஞ்சு முடிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அதையும் கெடுத்தவ நீதான் அனிதா. எல்லாரையும் விடு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், எப்படி எல்லாம் புரிய வைக்க முயற்சி பண்ண. ஒரு தடவையாவது காது கொடுத்து கேட்டியா? டேய், அவ உன் கூட வந்து தனியா வாழ்வானா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? ஓ, நீங்க இப்படி வேற டீல் பேசிருக்கீங்களா? ஒரு குடும்பத்தை பிரிக்க எப்படிதான் இப்படி கேவலமா யோசிக்க முடியுதோ உங்களால? ஆமாமா, ஆமா. உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட இருப்பா. இதோ நிக்கிறாரே உங்க மாமா. இவருக்கு நீங்க குடுக்கற மரியாதை லட்சணம் எல்லாம் எனக்கு தெரியாதா? அதே மாதிரி இவனும் வந்து நிக்கணுமா? ஏமா, என்ன மரியாதை குறைஞ்சு போச்சு எங்க மாப்பிளைக்கு? என்ன தெரியும் உனக்கு? சங்கரி அக்காவும் உங்க பிள்ளைங்கள விஷம் கொடுத்தது ஊருக்கே தெரியும். என்ன ரொம்பலாம் பேசாதீங்க. நாளைக்கு பார்த்திபனுக்கும் அந்த நிலைமை வரணுமா? ஏன்கா நீயே கற்பனை பண்ணிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எதுடா கற்பனை? எது கற்பனை? அவங்க விஷம் குடிச்சது கற்பனையா? இல்ல நீ பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீயா வந்து சொன்னியே, அது கற்பனையா? ஏன்பா பார்த்திபா, ரஜினியை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னவன் எதுக்கு பொண்ணு பாருங்கன்னு வீட்டுல சொன்ன? பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அமைதியா இருந்தா பிரச்சனை பெருசாதான் ஆகும். வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ரஜினி சொன்னாங்க. நீ எதுக்குமா அவனை கட்டாயப்படுத்தணும்? உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவனை கட்டாயப்படுத்த உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ ஒன்னும் சொல்லாம இருந்திருந்தா அவன் கல்யாணத்தை நாங்க ஏற்பாடு பண்ணிருப்போம். ராகவியாவது நல்லபடியா இருந்திருப்பாள்ல. ஏ ரஜினி இப்படி பண்ண? தேவையா? இதெல்லாம் உனக்கு தேவையா? வந்துரு வந்துருன்னு அம்மா கூட எத்தனை வாட்டி சொன்னாங்க, கேட்டியா நீ? எங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புனவங்க தான் உனக்கு பெருசா போயிட்டாங்கல்ல. ஊருக்கு உபதேசம் பண்ணா பத்தாது, நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இங்க பார், நாங்க ரத்த சொந்தம். எங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சா? மத்தவங்க மேல இருக்கிற இவ்வளவு அக்கறை எங்க மேல இருந்துச்சா உனக்கு? இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, இப்ப கூட உனக்கு மனசு உறுத்தல? வீட்டுல பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரஜினியால என்கிட்ட கேட்கவே முடியாது. எவ்வளவு வேதனையை பொறுத்துக்கிட்டு அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அப்பவே கேட்க வச்சது நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல, நீங்க பேசாம இருங்க. அவ சொல்றால நம்மள பத்தி எல்லாம் தெரியும்னு. இப்ப நான் சொல்றேன், ரஜினி யாரு, அனிதா யாருன்னு எல்லாமே எனக்கும் தெரியும். சூப்பர் ரஜினி, என்கிட்ட எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடிட்டு அந்த பக்கம் இவன் கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்க. பக்காவா பிளான் பண்ணிருக்க. அக்கா, ரஜினி என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏய் நிறுத்துமா,
உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணா நீ நேரடியா அவங்ககிட்ட பேசியிருக்கணும். அதை விட்டு எங்க வீட்டு பொண்ணை தூண்டி விட்டு இருக்க. ஏமா அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணலாமா? அனிதா, கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட நான் உங்ககிட்ட கேட்டான்ல, நீ ஒண்ணுமே பேசாம மறைச்சிட்டியே. எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு எவ்வளவு சாமர்த்தியமா பழைய ரஜினிகா மேல போட்டிருக்காங்க. கேட்டியாடா? சந்தோஷமா? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்ட. இந்த கேடு கட்ட குடும்பம் அனிதா என்ன கேடு கட்ட சுயநலமான குடும்பம் தான். இந்த குடும்பத்துக்குள்ள போய் சீரழியணும்னு இவன் தலை எழுத்து. அப்படியே போய் அழிடா. இப்ப யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அனிதா போதும். நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. கேட்க முடியாது. உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல பேசுனியே, அது என்ன? அனிதா, என்னடி இது? அவ பார்த்திபனை காப்பாத்தானே அப்படி சொன்னா? அது கூடவா உனக்கு புரியல? மா பாருமா, அவ முகத்தை பாரு, அந்த கண்ணை பாருங்கம்மா. பொய் சொன்ன மாதிரியா இருக்கு? அவ அங்க சொன்னதுதாமா உண்மை. 2 பேரும் சூப்பரா பிளான் போட்டு நம்ம முகத்துல கரிய பூசிட்டாங்க. இங்க பாரு, சத்தியமா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லக்கா. அததான்டா நானும் சொல்றேன். நான் நினைச்ச மாதிரி நல்லவங்களே கிடையாது நீங்க 2 பேரும். சரியான விஷம், துரோகிங்க. ஏய் போதுமா பார்த்திபா? நான் இப்படி எல்லாம் அசிங்கப்படணும், எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும் தானே நீயும் ஆசைப்பட்ட? இல்லங்க, அது இப்ப நடந்துச்சுல, இப்போ உனக்கு சந்தோஷமா? இல்ல ரஜினி, நீ இப்படி எல்லாம் பேசுனா கோர்ட்ல சொன்னதுக்கும் பார்த்திபனை காப்பாத்தினதுக்கும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடுமா? விட்டுருமா, இந்த விஷயத்தை இதோட விட்டுடுமா? ரஜினி நேர்மையா இருப்பான்னு பெருமையா சொல்றவடா இந்த அனிதா. என்னோட ஒவ்வொரு கஷ்டத்திலயும் அவ மட்டும் என் கூட இல்லாம போயிருந்தா நான் எப்பவும் இல்லாம போயிருப்பேன். இன்னைக்கு என்ன பொய் சொல்ல வச்சு, இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி என்ன தலகுனிய வச்சு நன்றி கெட்டவங்கிற பேரை வாங்க வச்சிட்டல்ல. ஏங்க இல்லங்க. சி ரஜினி. பத்மமா, எதுவும் சொல்லாதீங்க. இவனுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணி பேசாதீங்க. யாரு என்ன சொன்னாலும் இவனுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. அம்மா, நானும் கிளம்புறேன். சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஆனா நீ செஞ்ச ஒவ்வொரு செயலுக்காகவும் ரொம்ப வருத்தப்படுவேன். ரஜினி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இந்த ஜென்மத்துல உனக்கு கிடைக்க மாட்டாங்க. லைஃப்ல ரொம்ப ரொம்ப மதிப்பான ஒரு விஷயத்தை நீ தொலைச்சிட்ட.